எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள். அதே போல அண்ணன் திருமாவளவனுடைய பேரு, அவர் பேரோட வேண்டாம், அண்ணன் திருமாவளவனுடைய பேரு என்ன பேரு? மன்னர் பேரு. மன்னரை மதிக்க மாட்டேன், எனக்கு மன்னர் மீது மதிப்பே கிடையாதுன்றாரு. திருமாவளவங்கிறது யார் பேரு? கரிகால் சோழனுடைய பேரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் தோணல, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நினைச்சீங்களா? கரிகால் சோழனை மதிக்கல அப்படின்னா, மன்னர் மீதே மதிப்பு கிடையாது அப்படின்னா, சேர சோழ பாண்டிய மன்னர் மீது மதிப்பு கிடையாதுன்னா, அப்புறம் எதுக்காக திருமாவளவன் என்கிற பெயரை சூட்டி வச்சிருக்கீங்க? மன்னர் மீது மதிப்பு கிடையாது, அவன் பேர் மட்டும் எனக்கு எதுக்கு? தூக்கி போட வேண்டியதானே. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் என்ன பேச தெரியாதவனா? நான் என்ன எழுத தெரியாதவனா? நான் என்ன திறமை இல்லாதவனா? என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. என்னை திரைத்துறையில் இருக்கிற சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏனென்றால் அவர்கள் சாதியவாதிகள், அவர்கள் மன்னர்களுடைய புகழை பாடக்கூடியவர்கள், ஆண்ட பெருமை பேசக்கூடியவர்கள். அதனாலே எனக்கு மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது, எனக்கு இந்த ஆண்ட பரம்பரை நம்பிக்கை கிடையாது, எந்த மன்னர்கள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். சேர சோழ பாண்டிய மன்னர் மீது மதிப்பு கிடையாது. மன்னருடைய ஆட்சியில் தான் வடமொழி உள்ளே வந்தது. அவருடைய மொழி வடமொழியிலே வீழ்ந்து கிடந்தார்கள், சமஸ்கிருத மொழியிலே மயங்கி கிடந்தார்கள், வேள்வியிலே வீழ்ந்து கிடந்தார்கள். தமிழ் அந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ் கோவில் கருவிலிருந்து வெளியே போனது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திருமாவளவன் என் மீது விமர்சனம் செய்யறவர்கள் சாதியவாதி, அவன் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறவன், அவன் மன்னர் பரம்பரை பெருமை பேசுறவன், அதனால எனக்கு மன்னர் மீது மதிப்பு கிடையாது, எனக்கு ராஜராஜ சோழன் மீது மதிப்பு கிடையாது என்று பேசியிருக்காரு. அதாவது என்னை என் பொண்டாட்டி அடிச்சுட்டா இந்த ஊர்ல பசு விடக்கூடாதுன்னு சொல்லி வடிவேல் சொல்லுவாப்புல, அது மாதிரி என்னை இவங்க மதிக்கல, அதனால எவனையுமே நான் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? இதுல ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பெயரா, தமிழ் பேரே வைக்காதவர்களெல்லாம் தமிழ் பற்றாளர்களா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு. இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழங்கிறது தமிழ் பேர் இல்லைங்கிறதுக்காக அவன் தமிழை இல்லை, அவன் தமிழ் பற்றாளை இல்லை, அவன் தமிழ் மண்ணை இல்லை, அவனை மதிக்க கூடாதுன்னா அப்ப ராமசாமி என்பது தமிழ் பெயரா, கருணாநிதி என்பது தமிழ் பெயரா? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ராமசாமி கருணாநிதி என்பதெல்லாம் தமிழ் பேர் கிடையாது, ஆனா அவர்களை இவர்கள் கொண்டாடுவார்கள். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ராமசாமி தமிழ் தலைவரா. திருக்குறள் ஒரு முட்டாள் எழுதியது, கம்பர் கபிலர்லாம் ஒரு முட்டாளு, சிலப்பதிகாரம் ஒரு வேசி காவியம் இப்படின்னு பேசின ராமசாமி, தமிழ்ல பேர் வைக்காத ராமசாமி இவருக்கு தமிழ் தலைவரா, தமிழருக்காக போராடியவரா, தமிழ் பெரியாரா. என்னது இவன் பெரிய முதலாளினா அப்ப எங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து சங்க இலக்கியங்கள் 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு என்று பல்வேறு நூல்களை கொடுத்த பாண்டிய மன்னர்கள் மீது உங்களுக்கு மதிப்பு கிடையாதா? நோ ப்ராப்ளம். சரி, இப்போ மன்னர்கள்லாம் தமிழை வெளியேற்றிட்டாங்க, சமஸ்கிருதம் உள்ள புந்துருச்சு. இப்பதான் திராவிட ஆட்சி வந்து 70 வருஷம் ஆச்சு இல்ல, அனைத்து சாதியும் அர்ச்சராலும் சட்டம் போட்டாச்சு இல்ல, இப்ப தமிழ் உள்ள போயிருச்சா? இப்ப தமிழ் உள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா? தமிழில் வழிபாடு நடத்தலான்னு போராடுற நாம் தமிழ் கட்சி மீது மதிப்பு கிடையாது, தமிழ் ஏற்கனவே வழிபாடு நடத்தி கொண்ட மன்னர் மீது மதிப்பு கிடையாது. ஆனால் தமிழை பத்தி கவலைப்படாம சமஸ்கிருதத்துல மந்திரம் நடக்கட்டும் என்று பேசுற திராவிடத்தின் மீது மதிப்பு உண்டா? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. எந்த மன்னர்கள் மீதும் அண்ணாத்தைக்கு மதிப்பு கிடையாதான். இப்போ குறுநில மன்னர்கள் இருக்காங்க, புலித்தேவர், மருதுபாண்டியர், இதோ உங்களுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப யார் மேலதான் மதிப்பு? கருணாநிதி மேல மதிப்பு, ராமசாமி மேல மதிப்பு,
வேற யார் மேல மதிப்பு? இப்போதைக்கு ஸ்டாலின் மேல மதிப்பு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்ப ஸ்டாலின்ங்கிறது தமிழ் பேர் இல்ல. கருணாநிதி அவர்களுடைய இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. கருணாநிதி அப்படிங்கிற பேரும் தமிழ் பேர் கிடையாது. கருணையும் கிடையாது, நிதியும் கிடையாது, அது கருணாநிதி. அது மேலே மதிப்பு கிடையாது. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ராமசாமி அவர்களை தமிழரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ராமசாமி அவர்களை பெரியாரை தமிழரா என்று கேட்பவர்கள் நாளைக்கு அண்ணல் அம்பேத்கரையும் தமிழரா என்று கேட்பார்கள். அவர்கள் அம்பேத்கரை விமர்சிப்பார்கள். அங்க தமிழரான்னு கேட்டா அம்பேத்கரை விமர்சிப்பான்னு சொல்லி அங்க அம்பேத்கர் பக்கம் தூக்கி தூர போடுறது. இங்க ராஜராஜ சோழன் தமிழ் பாட்டன்னா அவன் பேர் என்ன தமிழ் பேராங்கிறது. என்னங்க என்ன ஆயிடுச்சு? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? ஏன் இப்படி பதட்டம் கொள்றீங்க? ஏன் இப்படி உளறீங்க? ஏன் உளறீங்க இப்படி? தமிழ் முன்னோர்கள் எல்லோரையும் இழிவுபடுத்தி விட்டு யாருக்காக அரசியல் பண்ண போறீங்க? முதல்ல இன தூய்மைவாதம் கிடையாது நாப்ல. இப்ப இனப்பற்று கிடையாதா, மொழிப்பற்று கிடையாதா, இன உணர்வு கிடையாதா, மொழி உணர்வு கிடையாதா? இதுதான் பெரியார் சொன்னாராம். அந்த வெங்காயத்தை தான் நான் கேட்கிறோம். இன உணர்வு, மொழி உணர்வு, இனப்பற்று, மொழிப்பற்று இல்ல, அது கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் இன துரோகி. இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. அப்ப இங்க எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது மொழிப்பற்று. மொழி இல்லாம உலகத்துல எங்கேயும் அரசியல் கிடையாது. அந்த மொழியை முன் வச்சுதான் திருமாவளவன் அரசியல் பண்ணாரு ஒரு காலத்துல. ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. இப்போ மொழிப்பற்று வேண்டாம், இனப்பற்று வேண்டாம், மொழி உணர்வு வேண்டாம், இன உணர்வு. வேற என்ன உணர்வு வேணும்? வேற என்ன உணர்வு வேணும்? 6 சீட்டு பத்தாது, 7 சீட்டு வேணுமா? இவ்வளவு உருட்டுறாருல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது, சேர சோழ பாண்டியர் மீது மதிப்பு கிடையாது. அது என்ன தமிழ் பேரா? இது தமிழ் பேரா? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட போறோம். ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? நீங்க தான் திராவிடத்தை ஏத்துக்கிட்டீங்கல்ல, திராவிட எழுச்சி மாநாடுன்னு போட வேண்டியதானே. அப்புறம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? தமிழ் தேசியம் பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். அதனால தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா பொங்கல் தமிழ் தேசிய திருவிழா வந்துட்டாங்கல்ல. இது வரைக்கும் திராவிட பொங்கல், திராவிட திருவிழா, திராவிட தலைவர், திராவிட அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா தமிழ் தேசிய திருவிழா பொங்கல் வந்துட்டாரு. ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. இப்போ தமிழ் தேசிய திருவிழா பொங்கல்னு ஒரு பக்கம் திராவிட பொங்கல்னு அவர் பொங்கிட்டு இருக்காரு. ஐயா அப்பா, தமிழ்நாட்டுக்கு அப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அண்ணன் ஆராசா தமிழ் தேசிய திருவிழா பொங்கலுங்கிறாரு. இப்போ அண்ணன் திருமாவளவன் உச்சத்துக்கு போய் நான் யாரா, நான் உங்களோட சீனியர்ல, நான் போறேன் உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி மாநாடா. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. தேர்தல் நமக்கு 2ஆம் பட்சம். முதல்ல நமக்கு உரிமை கொள்கை தான். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன இலக்கு உங்களுக்கு? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நின்று தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி அதிகாரத்துக்கு வர போறீங்களா? அப்படிதான் திட்டம் இருக்கா உங்ககிட்ட? கனவு இருக்கா? திராவிடம் திராவிடம் என்று பேசிவிட்டு தமிழ் தேசிய திருவிழா நீங்க வெளிப்படையா அறிவிங்க. சீமான் எதிர்ப்பு மாநாடு போடுங்க. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?